மத்திய கிழக்கில் அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையேயான போர் பதற்றம் தொடர்ந்து வரும் நிலையில் விமான போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீதான தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரான் ஏவுகணை, ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி வருவதால் பல நாடுகளின் வான் எல்லை மூடப்பட்டுள்ளது. இதனால் துபாய், தோஹா, அபுதாபி போன்ற முக்கிய விமான நிலையங்கள் மூடப்பட்டு உலக அளவில் ஆயிரக்கணக்கான விமானங்கள் ரத்தாகியுள்ளன. இந்த சூழலில் ஏர் இந்தியா மார்ச் 2, 2026 வரை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், UAE, சவுதி அரேபியா, இஸ்ரேல், கத்தார் ஆகிய நாடுகளுக்கு செல்லும் மற்றும் புறப்படும் அனைத்து விமான சேவைகளையும் ரத்து செய்துள்ளது. இரவு 11:59 மணி வரை இந்த ரத்து அமலில் இருக்கும் என்று ஏர் இந்தியா அதிகாரப்பூர்வ அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இது முந்தைய நாள் ரத்துக்களை தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஐரோப்பா செல்லும் சில விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. AI-117, AI-151, AI-157, AI-114 உள்ளிட்ட விமானங்கள் ரத்தாகியுள்ளனர். இவை மற்றும் அவற்றின் ரிட்டர்ன் ஃப்ளைட்டுகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். வட அமெரிக்கா மற்றும் மற்ற ஐரோப்பிய விமானங்கள் மாற்று வழித்தடங்களை பயன்படுத்தி அட்டவணைப்படி இயக்கப்படும் என ஏர் இந்தியா கூறியுள்ளது. இதனால் பயண நேரம் அதிகரிக்கலாம். ஏர் இந்தியா நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் பயணிகளுக்கு ஏற்பட்ட சிரமத்திற்கு வருந்துவதாகவும் தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு மாற்று ஏற்பாடு, ரீபுக் அல்லது ரீஃபண்ட் வசதிகள் செய்ய உறுதியளித்துள்ளது. இதேபோல் இண்டிகோ, அகாசா ஏர் உள்ளிட்ட பிற விமான நிறுவனங்களும் மேற்காசிய சேவைகளை ரத்து செய்துள்ளனர்.